6வது இடத்துல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள். மேடை பேச்சுக்கள் மட்டும் கிடையாதுங்க, பத்திரிகை சந்திப்பிலும் சரி தெம்பாகவும் திராணியாகவும் தான் சொல்ல வந்ததை ஆழமாகவும் பதிவு செய்வதில் இவரை போன்ற ஒரு அரசியல்வாதி கிடையவே கிடையாது. What is your business, Mr. Prime Minister? இவருடைய தமிழ் உச்சரிப்பை பாத்தீங்கன்னா நல்ல கம்பீரமாகவும் தெளிவாகவும் இருக்கும். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து படித்தெடுக்கப்பட்டவன். 5வது இடத்துல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். இஸ்லாமியர்களுக்கிடையே பல கட்சிகளும் இயக்கங்களும் இருக்கு. இந்த கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பும் இருக்கு. இந்த கூட்டமைப்புக்கு சில தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனா அவர்களிடம் பேட்டியை காண்பதற்கு முன்பு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள்ட்ட தான் பேட்டியை துவங்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு புள்ளி விவரங்களோட பல தரவுகளோட தெல்ல தெளிவாக பேட்டி கொடுக்கக்கூடியவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பாரதம் மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. 4வது இடத்துல மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவங்க பல பேட்டிகளை சந்திக்கலனாலும் இவங்க சந்திச்ச குறிப்பிட்ட சில பேட்டிகள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா விஸ்வரூப பட பிரச்சனையில இவங்க பேட்டி கொடுத்ததை இன்னைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அந்த பேட்டி மூலமா அவங்க அளிச்சாங்க. Leaders of the Muslim organizations and Mr. Kamala Hassan can sit together and work out an amicable agreement. The government of Tamil Nadu will do everything possible. சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படாம பல பிரச்சனைகளை கையாண்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இவருடைய ஆங்கில பேட்டிக்கு தமிழகத்துல பலர் அடிமை. Who said that I believe in astrology and numerology? You say it. People in the media say it. What is the proof you have of that?